ஷேய் விஸ்வ பிரமா நந்தி கைலாசத்தில் உள்ள வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கணக்கு எழுதிட்டார் ஐயா. அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக வானர படைகள் தடவி அவ வீட்டு வார்டு வரைக்கும் அலசி பிறக்கி அள்ளி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல சேர்க்குற கணக்கில் எழுதிட்டார். முக்கால் சத்தியம் பூமியை அழிக்க கொடுக்கலடா. கொஞ்சமாவது உட்காந்து யோசிச்சு பாடுறா. ஏன் இந்த மாதிரி சேட்டை பண்ணியடா? தமிழ்நாடு முழுவதும் கணக்கு போட்டார்றா. கணக்கு போட்டார். பிதிக்கி சாணி எடுத்து போடுவார். பூரா அரசியல்வாதியை கணக்கு முடிச்ச விட்டு அதுக்கப்புறம் பலாயிரம் கோடியாக வருவார். ரெண்டாவது கணக்கில் வருவார். இப்போ இவனுடைய அரசியல்வாதியை ஒட்டு மொத்தமாக அள்ளி பூரா எங்கே சேர்க்கணுமோ அங்கே தான். ஜட்ஜி ஐயா வீட்டுக்குள்ளே கணக்கு எழுதிட்டார். நீதிமான் கணக்கு இட்டார். இது வெளியில் கோர்ட்ரா. கோர்ட் கைலாசத்தில் கோர்ட்டு வெளியில் கணக்கு போடுதோம். வெளியில் வந்து கணக்கு வீட்டுக்குள்ளே இவனுக்கு இன்னென்ன கணக்கு எழுதிடுவார். ஆட்டோமேட்டிக்காக வானரப்போட இராணுவம் உள்ள வரையில் செண்டை அழுவா மாதிரி தூக்கிட்டு போய் பிதிக்கு சாணி எடுத்து விட்டுருவான். முக்கால் சத்தியம் அந்த சாணி நீயே சாப்பிட்டுக்கணும். சரியா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் முக்கால் சத்தியம் போட்டாடுறா.